ஏ மற்றும் பி சேர்ந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். இதே வேலையை தனியாக பி 45 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காளர், ஏஐ விட பி 2 மடங்கு நல்ல வேலைக்காளர், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். முதல்ல 2 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க? 15. இதே வேலையை பி மட்டும் எவ்வளவு நாள் முடிக்கிறாங்க? 45. இப்ப என்ன சொல்லியிருக்கேன்? நான் ஐடியா சொல்லியிருக்கேன், ரெண்டுத்தையும் பெருக்கி மேல சொல்லியிருக்கேன். சரிங்களா? 15 × 45. சரிங்களா? ரெண்டுத்தையும் ஏன் பெருக்கிறோம்? ஏ மற்றும் பி 2 பேர் சேர்ந்து 15 கொடுத்துட்டாங்க. பி மட்டும் 45 நாட்கள் செய்து முடிப்பாரு. இப்ப ஏ எத்தனை நாள்ல செய்து முடிப்பாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதனால ரெண்டுத்தையும் பெருக்கிறோம். பெருக்கி எழுதிட்டோம். கீழே பெருசுல இருந்து சின்னதை கழிக்க சொல்லியிருக்கேன். 45ல இருந்து 15 போச்சுன்னா இது என்ன வரும்? 30. ஓகேங்களா? சரி, இப்ப இதை கேன்சல் பண்ணுங்க. 30யும் 15யும் கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? 45 கூட கேன்சல் பண்ணலாம், நம்ம இருக்குதான். 1 15 15 2 15 30 என்ன வருது? 45/2 வருது. 45/2 வருது. இப்ப கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 45ல பாதி 2 4 2 4 மீதி 1 0 சேர்த்துனா புள்ளி வச்சுக்கோம். 22.5. சரிங்களா? 45ல பாதி தான் 22.5. ஓகேங்களா? அதாவது பி வந்து 45 நாள்ல முடிப்பாரு. ஆனா ஏ வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 22.5 நாள்லயே முடிச்சிருவாரு. சரிங்களா? அப்போ ஏ ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிடாருன்னா அதுக்கு டபுள் மடங்காவது பி வேலை செய்யறதுக்கு. சரிங்களா? பி வந்து கொஞ்சம் சோம்பேறி தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஏ வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருவாரு. சரிங்களா? அப்போ என்ன வரும்? பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காளர். கரெக்டுங்களா? பிஐ விட ஏ வந்து 2 மடங்கு. சரிங்களா? பி வந்து 45 நாள்ல செய்யற வேலையை ஏ வந்து அதுல பாதி 22.5 நாள்லயே முடிச்சிடறாரு. இப்ப ஏ ஒரு வேலையை முடிச்சாருன்னா அதை விட 2 மடங்கு நாட்கள் அதிகமா எடுத்துக்கிறாரு பி. சரிங்களா? அப்ப பிஐ விட ஏ தான் நல்ல வேலைக்காளர். சரிங்களா? அப்ப பிஐ விட ஏ 2 மடங்கு நல்ல வேலைக்காளர். ஆனா எத்தனை மடங்கு? 2 மடங்கு. சரிங்களா? சரி, ஏ தான் ஆப்ஷன். சரிங்களா?